ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் சோத்திரம். இந்த வேளையிலும் கூட இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். வேதத்திலே ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்மளை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதிலும் அவர் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லுகிறார், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டுமா? அனுதினமும் தேவ சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஜெபிக்க வேண்டுமா? இதை தேவன் விரும்புகிறார். சரி, நம்ம ஜெபிக்கிறதுனால என்ன ஆசீர்வாதங்க என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். சூத்திரம் கேட்கலாம். ஒரு வேலை வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கும் போது வருகின்றதான ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கும்போது, நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 21, 22 வசனத்தை வாசிக்கும் போது, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று சோதர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் வானத்தை திறக்கிறாரா? வானத்தை திறக்கிறார் என்று சொன்னால் வானத்துக்குரிய நன்மைகளை, சோதரம் பரலோகத்துக்குரிய நன்மைகளை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதெல்லாம் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கின்ற பொழுது வானம் திறக்கப்படுகிறது. சோத்திரம். கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிறார். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் ஜெபிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரத்துல 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? மறுரூபமாக்கப்படுகிறோம். சோத்திரம். அதாவது மனித சாயல் தேவ சாயலாக மாற்றப்படுகிறோம். தேவ சாயலாக நம்முடைய வாழ்க்கையில மாறுகிறோம், மறுரூபமாக்கப்படுகிறோம். பழைய மனுஷன், பழைய சுபாவங்கள் எல்லாம் ஒழிக்கப்படுகிறது. புது மனிதனாக, புது சாயலாக, தேவ சாயலாக நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சோதரம் மாற்றுகிறார். இந்த ஜெபத்துக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது. மூன்றாவதாக, அதே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே 46வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனையை ஜெயிப்பதற்கு ஜெபம் அவசியமானது. சோத்திரம். பவுலும் சீலாவும் பாடி தேவனை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அவங்களுக்கு வந்த சோதனையிலிருந்து, அந்த சிறைச்சாலையிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் வானத்தை திறக்கும்படி செய்கிறது. ஜெபம் மறுரூபமாக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபம் பண்ணும்போது வருகிற சோதனையை நாம் ஜெயிப்பதற்கு அது நமக்கு பெரும் பலனாய் காணப்படுகிறது. தினந்தோறும் தேவ சமூகத்துல ஜெபிப்போம், ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கின்ற பொழுது வருகின்ற ஆசீர்வாதங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை வரட்டினபடிக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். தாழ்த்தி ஏசப்பா கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.